வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். 3 நாள் மார்க்கெட் லீவு. ஸோ எல்லாம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து அப்படின்ட்டு எல்லாம் வெக்கேஷன் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து திரும்பி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் லீவு. கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து 24,200 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது தான், டெய்லி டைம் ஃப்ரேமில் 24,800 உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகணும். அப்படி இல்லையா 23,800 உடச்சிட்டு வந்து கீழே வந்து போகணும். இது வந்து முக்கியமான ஒரு லெவல். இந்த லெவல்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கலாம், ஒரு வால்யூம் கேதர் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறது வந்து ஒரு அப் டர்னோ ஒரு டவுன் ட்ரெண்டோ போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து இந்த 24,250 24,800 இந்த ரேஞ்சுக்கு வந்து மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி 24,250 கீழே இறக்கி ஒரு 23,800 வரைக்கும் கீழே இறக்குற மாதிரி இறக்கி அங்கேயும் நம்மளால் வந்து ட்ராப் வந்து பண்ணுவாங்க. அதாவது நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு நினச்சி நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழே வருதுன்னு நினச்சி நம்ம வந்து செல் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் நமக்கு வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இது 23,800 உடச்சிட்டு வந்து கீழே வரல. அதே மாதிரி மறுபடியும் வந்து இந்த இடத்துல மேலே போயிருக்கு பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை என்ன நடந்திருக்கு, எக்ஸாக்ட்லி 23,800 வந்து உடைக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் வந்து உடைக்கல. அந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன நடந்திருக்கு, ஒரு டோஜி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து என்ன சொன்னோம், யாரும் வந்து பெருசாக ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்ட்டு யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க, பொசிஷனலாக வந்து யாரும் வந்து ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வால்யூம் கேதரிங் தான் வந்து நடக்கும். ஸோ இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வரலை. என்ன கிளாரிட்டி அப்படின்னா, ஒரு மேக்ரோ லெவலில் நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கணும். அதாவது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, வார் இல்லை, அந்த குரூட் ஆயில் பிரச்சனைலாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் அப் ட்ரெண்ட். இல்லை நாங்கள் மறுபடியும் எஸ்கலேட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து போகும். இந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கல. சும்மா அப்பப்போ நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது, அவ்வளோதான். அதுதான் வந்து இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் வந்து பில்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பில்டு பண்ணும்போது மேலே போகிற மாதிரி காமிப்பாங்க, கீழே இறக்குற மாதிரி வந்து காமிப்பாங்க. அது வந்து ஆஸ் அ பிகினராக ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் முன்னாடி நான் வந்து சொல்லிட்டேன், இந்த லெவல் போனால் தான் அப் ட்ரெண்டு, இந்த லெவல் கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்டு அப்படின்ட்டு அந்த லெவல் நம்ம வந்து சொன்னோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து உடச்சிட்டு வந்து போகட்டும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் பெருசாக இப்படி தான் வந்து எந்த விதமான ஒரு மூவ் இல்லாமல் மூவ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். சின்ன சின்ன மூவ்ஸாக வந்து இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நிஃப்டி 50 உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நிஃப்டி 50 ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாம் வந்து நம்ம வீடியோஸில் ஒரு ஏப்ரல் 9, 10 அந்த ரேஞ்சில் நாம் வந்து சொன்னோம். ஸோ இந்த டவுன் சைடு வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போவே நாம் வந்து என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 2 விதமான சான்சஸ் வந்து இருக்குது. ஒன்று, இந்த ரவுண்ட் பாட்டம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு வந்து மேலே போகணும். அப்படி இல்லையா இது வந்து இந்த பேட்டர்ன் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 2 சான்ஸ் தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே நடக்கலை. அடுத்தது 2வது சினாரியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் எந்த அளவுக்கு வந்து மூவ் இருக்கலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கெஸ் என்ன அப்படின்னா இதுதான், ஒரு 23,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ அந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வரைக்கும் கூட வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சினாரியும் வந்து சொல்லி வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு.
இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 24,200 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து இந்த சேனல் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் சேனல், அந்த சேனலுக்கு மேலே தான் வந்து இப்போதைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கு. நாளை நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியும் வந்து நெகட்டிவில் போகக்கூடாது, இந்த நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து கிடைக்கணும், ஆனால் வந்து நாளைக்கு கேப் அப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்பிட்வீன் கேப்பில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து எதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் நல்லா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து நாளைக்குள்ளே வந்து வந்துடக்கூடாது. அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை தான் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷன் நம்ம தான் வந்துடணும். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இந்த நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பழைய வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1000-1500 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த மூவ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் வந்து மூவ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஒரு அப் ட்ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது நடக்கணும். ஸோ அந்த ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த லோயர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை இதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெண்ட் லோ இந்த இடத்துல இருக்குது, ரீசெண்ட் ஹை. அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லோவை அந்த ஹையை வந்து கட் பண்ணி இன்னொரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை, இன்னொரு லோ தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, லோயர் ஹை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மோர் ஆர்லெஸ் வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு லோயர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் பிரிண்ட் ஆகலை. நாளைக்கு காலையில் அது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு என்ன நடக்கணும் மார்க்கெட்டில், இந்த 24,350க்கு மேலே ஒரு ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து வைக்கணும். அட் த சேம் டைம் வியாழக்கிழமை நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்குல்லே 23,800, அந்த லோவை கட் பண்ணி இன்னொரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு தேர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல இந்த 24,350க்கு மேலே இன்னொரு ஹை வந்து வைக்கணும். அப்படி வச்சாங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வரலாம். அப்படி இல்லாமல் இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வந்து வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் லோன்னு தான் அலைய போகுது, வேறு வழியே வந்து கிடையாது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு அடுத்த லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அப்போது இதுக்கு அடுத்த லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் வந்து இதுக்கு ஒரு ஹை வந்து போகணும் இல்லையா, அப்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த இடத்துல ரேஞ்சில் வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை பிரிண்ட் ஆனாலும் ஓகே தான், இந்த இடத்துல வந்து ஹை பிரிண்ட் ஆனாலும் ஓகே தான். இதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து கண்டினியூ ஆக போகுது இந்த ட்ரெண்டு. ஸோ அப்போ ப்ரைஸ் என்னென்ன ஆகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அல்லது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறக்கும். ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கிடும். ஸோ இந்த இடத்துல இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ 50 மினிட் சார்ட்டில் நல்லா கிளியாரிட்டியாக ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து புரியுது. அது ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வரணும். அதுதான் வந்து ட்ரெண்டை வந்து டிசைட் வந்து பண்ண போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வியாழக்கிழமை நம்ம வந்து போட்டிருந்தோம், காலையில் 9:30 9:40 சம்திங் நம்ம வந்து போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு 23,860 ஒரு 23,800 இந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவல் மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 24,100 ஒரு புல் பேக் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்.
ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்து கீழே வந்துச்சு இல்லையா, அந்த லெவலுக்கு ஒரு புல் பேக் வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 24,100 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் இந்த 24,160க்கு மேலே உடைச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவல் எங்கே போகும், இந்த 24,340 பக்கம் வந்து வரைக்கும் போகும். ஸோ இந்த லெவல்ஸை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். இதில் என்ன நடந்துருது அப்படின்னா கரெக்டாக இந்த 23,800 அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு சப்போர்ட். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் லெவலுக்காக இந்த 24,100 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணது அந்த மார்க்கெட்டில் அப்படி வந்து நடந்திருந்தது. ஸோ இதுக்காக இந்த கெஸ்ஸிங் ஒர்க்கெலாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கெஸ்ஸிங் ஒர்க்கு பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வரைக்கும் வந்து போகலாம். அவ்வளோதான் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல இதுதான் வந்து புல் பேக் லெவலு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுவீங்க. ஆனால் மார்க்கெட் எங்கே நடந்திருக்கு, இதையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த லெவலையும் வந்து டச் வந்து பண்ணலை. இன்பிட்வீன் கேப்பில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அதுதான் நிஃப்டி 50யோட பிஹேவியர். ஸோ இந்த பிஹேவியரை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும், எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல உடைக்கலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் த புல் பேக். அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து எவ்வளோ போகும், இந்த 24,100 தான் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை எதுக்குள்ளே செலக்ட் பண்ணணும், இதுக்குள்ளே தான் வந்து செலக்ட் வந்து பண்ணணும். ஒரு ரேர் கேஸாக இந்த 24,100 இந்த 24,150க்கு மேலே உடச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும், இந்த 24,350 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அப்போது இந்த லெவலில் மூவ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸையும் இந்த நிஃப்டி 50யோட பிஹேவியர்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும், நிறைய பிஹேவியர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ மூவ் ஆகும், எந்த இடத்துல ஒரு ஃபுல் நம்பரில் எப்படி ரியாக்ட் பண்ணும், பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபுல் நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஐடியாஸை அப்படி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து புரிய வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 24,200 பக்கம் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து மண்டே எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா இது 24,350 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கலாம், 24,100 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 24,350 இது வந்து ஒரு சினாரியோ. அப்படி இல்லை இந்த 24,200 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது, ஆனால் அந்த இடத்துல இருந்து பெருசாக அப் ட்ரெண்ட் போகலை அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு லோயர்லோ அப்படிங்கிற பிரிண்ட் ஆச்சு ஆரம்பிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து இந்த 24,100 வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து உடச்சிருந்தாங்க. ஸோ உடச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23,800 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து இந்த 24,100 கிட்ட வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, ஏன்னா அது வந்து ஒரு புல் பேக் லெவல். அதனால் வந்து அங்கேயே வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த லெவலுக்கு வந்து இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஏற்கனவே வந்து 24,200 வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 24,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 24,350 மினிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 150 பாயிண்ட்ஸ். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 24,200க்கு கீழே மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,100 அப்படிங்கிறது வந்து ஹோல்டிங் லெவலாக வந்து இருக்கும். ஸோ அந்த லெவலை வந்து ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா என்ன நடக்கும், மறுபடியும் வந்து ப்ரைஸ் உள்ளே வந்துடும். அப்படி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா 24,150 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிரும்.
அதுக்கப்புறம் ஒரு 24,950 ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிறதில் வச்சு தான் வந்து ப்ரைஸோட ரேஞ்சை வந்து முடிவு வந்து பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து இருக்குது. ஸோ 24,150 உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ரேஞ்ச் போண்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்புறம் ஒரு 23,950 ஒரு உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து 23,800 வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 24,200 ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பையிங் சென்டிமெண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு 24,350 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. இந்த 55,200 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் லெவல் வந்து அந்த லெவல் வரைக்கும் தான் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேடாக வந்து முடிஞ்சிருந்தது. இப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 55,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 53,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,700 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து சேமாக தான் வந்து நடந்திருக்கு. பெருசாக நம்ம கொடுத்த அந்த லெவலுக்கு மீறி வந்து எதுவுமே வந்து நடக்கலை. இந்த 77,200 வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அகெயின் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. கரெக்டாக அந்த 77,200க்கு வந்து ஒரு புல் பேக் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 வந்து இருக்கலாம். 76,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 77,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 78,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி லெவலை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேம் லெவலில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,950 ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,850 இருக்கலாம். 13,850 உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 13,750 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 13,950 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,50 14,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.